ஹாய் விவர்ஸ், மாட்டு யூரின்ல இருந்து தயாரிக்கிற ஆயில் பெயிண்ட், தாமரை தண்டுகள்ல இருந்து தயாரிக்கிற Dressன்னு ரொம்பவும் வித்தியாசமான முறைகள்ல தயாரிக்கப்படுற 6 பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தயாரிப்பு முறைகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஆயில் பெயிண்ட். உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்துல இருந்து விலை உயர்ந்த நிறைய ஓவியங்களை ஓவியர்கள் ஆயில் பெயிண்ட வச்சு தான் வரைஞ்சிருக்காங்க. 7th செஞ்சுரியில ஆப்கானிஸ்தான்ல தான் ஃபிளெக்ஸ் விதைகள்ல இருந்து எண்ணெயை எடுத்து ஆயில் பெயிண்ட முதல் முறையா உருவாக்கி இருக்காங்க. ஆயில் பெயிண்ட்ல வரைகிற ஓவியங்கள் பல வருடங்களுக்கு அழியாம இருக்கிறதுனால எல்லா ஓவியர்களும் இந்த ஆயில் பெயிண்ட தான் இப்ப வரைக்கும் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆயில் பெயிண்ட உருவாக்குறது ரொம்பவே ஈஸி. ஆயிலையும் தேவையான கலர் பவுடரையும் மிக்ஸ் பண்ணா ஆயில் பெயிண்ட் உருவாயிடும். ஆனா இந்த கலர் பவுடரை உருவாக்குறது தான் ரொம்பவும் கஷ்டம். இதுல ஒவ்வொரு கலர்களையும் ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்து தான் உருவாக்குறாங்க. டைரின் பர்பிள்ங்கற இந்த கலரை சங்குகளுக்குள்ள இருக்கிற சதையில இருந்து தான் எடுக்கறாங்க. இந்த சதையை எடுத்து நல்ல சுடு தண்ணியில கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை காய வச்சு தான் இந்த கலரை எடுக்கறாங்க. அதுலயும் 12,000 சங்குகள்ல உள்ள சதையில இருந்து வெறும் 1 கிராம் டைரின் பர்பிள் பவுடர் தான் கிடைக்குமா. இதனாலேயே இந்த கலர் ஒரு டியூப் ஆயில் பெயிண்ட் இந்திய மதிப்புக்கு 70,000 ரூபாய்க்கு விக்குது. இதே மாதிரி இந்தியன் எல்லோங்கற கலர் பவுடரை மாட்டுடைய யூரின்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அதுலயும் மாட்டுக்கு வெறும் மாமரத்துடைய இலைகளை மட்டும் சாப்பிட கொடுத்தாதான் இந்த இந்தியன் எல்லோ கலர் பவுடரே கிடைக்குமா. ஆனா வெறும் மாமரத்துடைய இலைகளை மட்டும் சாப்பிட கொடுக்கறதுனால நிறைய மாடுகள் அநியாயமா இறந்து போகுதுன்னு 1908லயே இந்தியாவுல இந்த கலரை தயாரிக்க தடை விதிச்சிட்டாங்க. இதனால இப்ப மா இலைகளை கொதிக்க வச்சு இதுல சில கெமிக்கலை சேர்த்து தான் இப்ப இந்தியன் எல்லோ கலரை உருவாக்குறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, மம்மி பிரவுன்ங்கற கலரை உண்மையான மம்மியோட உடல்ல இருந்தே உருவாக்குறாங்க. ஆயில் பெயிண்ட்ல ஒவ்வொரு கலருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. 1ஆம் நம்பர் வர கலர் விலை கம்மி, 7வது நம்பர்ல வர கலர் விலை அதிகம். அல்ட்ரா மெரீன்ங்கற இந்த நீல கலர் பவுடரை ஆப்கானிஸ்தான்ல கிடைக்கிற இந்த நீல கலர் ரூபிக்குள்ள இருந்து தயாரிக்கிறாங்க. இதனாலேயே ரொம்பவும் விலை உயர்ந்த ஓவியங்கள்ல மட்டும் தான் இந்த நீல கலரை பயன்படுத்துறாங்க. 1832ல பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற வின்சர் அண்ட் நியூட்டன்ங்கற நிறுவனம் தான் ஆயில் பெயிண்ட்களை இந்த மாதிரி டியூபுகள்ல உருவாக்கி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த நிறுவனம் தான் விலை உயர்ந்த ஆயில் பெயிண்ட்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது லோட்டஸ் சில்க். ஆன்லைன்ல லோட்டஸ் சில்க்ல செஞ்ச Dress எவ்வளவுன்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன Dress 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்கார்ஃபே 15,000 20,000ன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா தாமரை தண்டுகள்ல இருந்து நூலை பிரிச்சு எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம். 90ஸ்ல மெய்மர்ல உள்ள இன்னல் லேக் பக்கத்துல வாழ்ந்த ஒரு பாட்டி தான் முதல்ல தாமரை தண்டுல இருந்து நூலை பிரிச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2017ல வியட்நாம்ல இருக்கிற ஃபாந்தி தியோனங்கற இவங்க தான் தாமரை தண்டுகள்ல இருந்து எடுக்கிற நூலை வச்சு Dressகளை செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஷாலை செய்யறதுக்கே 2 மாசம் வரைக்கும் டைம் ஆகுமா. ஏன்னா ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் தான் இந்த தாமரை தண்டுகள் அதிகமா வளரும். இந்த தாமரை தண்டை பறிச்சதுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள இதுல இருந்து நூலை பிரிச்சு எடுத்துடணுமா, இல்லனா இந்த தண்டு காஞ்சு வீணா போயிடுமா. இதனால தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்டுகளை பறிச்சுட்டு வந்துதான் இதுல இருந்து நூல் எடுக்க முடியும். இந்த லோட்டஸ் சில்க்ல உருவாக்குற துணிகளை போடுறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. முக்கியமா வெயில் காலங்கள்ல இந்த Dress-ஐ பயன்படுத்தும் போது பாடி ஹீட் ஆகாம குளிர்ச்சியாவே இருக்குமா. அடுத்தது எக்ஸ்பென்சிவ் பேர்ல். ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கோட்டீஸ்வர செலிபிரிட்டிகள் எல்லாருமே இந்த முத்துக்களை தான் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. மேரி ஆண்டோனிட்ஸ் பேர்ல்ங்கற இந்த ஒரு முத்து கம்மலே $32 மில்லியன், இந்திய மதிப்புக்கு 266 கோடி ரூபாய்க்கு வித்து இருக்கு. முத்து கம்மலுடைய சைஸையும் கலரையும் வச்சு அதோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஒரிஜினல் முத்தான செக் பண்றதுக்காக நிறைய லேபுகளும் இப்ப வந்துருச்சு. ஏன்னா ஆரம்பத்துல இயற்கையா உருவாக்குற முத்துக்கள் மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஒரு முத்து உருவாக்குறதுக்கு குறைஞ்சது 2 வருஷத்துல இருந்து அதிகபட்சமா 7 வருஷம் வரைக்கும் ஆகும். அதுலயும் எல்லா சிற்பிக்குள்ளயும் முத்துக்கள் உருவாகாது. எந்த சிற்பிக்குள்ள எல்லாம் தண்ணீர்ல வளர்ற ஆயிஸ்டர்ங்கற ஒரு நுண்ணுயிரி உள்ள போய் வளருதோ அந்த சிற்பிக்குள்ள மட்டும் தான் இந்த ஆயிஸ்டர் முத்துவா மாறுது. இப்ப இந்த முத்துக்களை செயற்கையா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிற்பிகள்ல இருந்து முத்தை எடுத்து அதுக்கப்புறம் இவங்களே அந்த சிற்பிக்குள்ள இன்னொரு ஆயிஸ்டரை வச்சு மறுபடியும் சிற்பியை இந்த மாதிரி கடலுக்குள்ள வச்சிருவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி சிற்பிக்குள்ள இருந்து முத்துக்களை எடுத்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் இயற்கையா உருவாக்குற முத்துக்கள் தான் அதிக விலைக்கு விக்குது. அடுத்தது எக்ஸ்பென்சிவ் ட்ரம்பட். நம்ம ஊர்ல நடக்கிற கல்யாணங்கள்ல எல்லாம் இந்த ட்ரம்பட் வாசிக்கிறத பாத்துருப்பீங்க. 1818ல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹென்ரிச் ஸ்டோன்சல் அண்ட் ஃபெட்ரிச் ப்ளூமல்ங்கற இவங்க 2 பேரும் தான் முதல்ல ட்ரம்பட்டையே உருவாக்கி இருக்காங்க. 1840லயே ட்ரம்பட்களை தயாரிக்கிறதுக்காக ஃபேக்டரிகளை உருவாக்கி ட்ரம்பட்டை செஞ்சு பொதுமக்களுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. ட்ரம்பட்டை எல்லோ பிரான்ஸை வச்சு செய்றாங்க. இதுல 80% காப்பரும் 20% ஜிங்கும் இருக்குது. யமஹா நிறுவனம் பிளாட்டினம்ல செஞ்ச இந்த ட்ரம்பட் $1,25,000, இந்திய மதிப்புக்கு 1,04 லட்சம் ரூபாய்க்கு வித்துச்சு. நம்ம ஊர்கள்ல நார்மல் கடைகள்லயே இந்த ட்ரம்பட்டை ஈஸியா செஞ்சுடுறாங்க. ஆனா பிராண்டட் ட்ரம்பட்களை செய்யறதுக்கு முதல்ல எல்லோ பிரான்ஸ் 600 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி ட்ரம்பட்டோட ஷேப்புக்கு பண்றாங்க. அதுக்கப்புறம் இத -49 டிகிரில குளிர வச்சு எடுத்து வளைச்சு ட்ரம்பட்டோட வடிவத்துக்கு கொண்டு வராங்க. வாயில வச்சு ஊதுற பகுதியை விலைக்கு ஏத்த மாதிரி சில்வர்லயும் கோல்டுலயும் செய்றாங்க. இதுக்கு அப்புறமும் ட்ரம்பட்ல பர்ஃபெக்ட்டான
ரியலான சவுண்ட கொண்டு வரதுக்காக நிறைய சின்ன சின்ன உதிரி பாகங்களை செட் பண்றாங்க. ஒரு பிராண்டட் ட்ரம்பெட்ல 465 உதிரி பாகங்கள் இருக்குது. கடைசில இதோட சவுண்ட் குவாலிட்டியை செக் பண்ணிட்டு இத பாலிஷ் பண்ணி பொதுமக்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க. யமஹா நிறுவனம் தான் விலை உயர்ந்த ட்ரம்பெட்டுகள் எல்லாம் செஞ்சு விக்கிறாங்க. உலகத்திலேயே நம்ம இந்தியாவில தான் ரொம்பவும் கம்மியான விலையில ட்ரம்பெட்டுகளை செஞ்சு விக்கிறாங்க. அதுலயும் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற மெரோட்ங்கிற ஒரு சிட்டி ஆஃப் ட்ரம்பெட்னே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க 100க்கும் அதிகமான ஃபேக்டரிகள்ல இந்த ட்ரம்பெட்டுகளை செஞ்சு விக்கிறாங்க. அடுத்தது ஹானா டாங்கோ. இந்த ஹானா டாங்கோ மஷ்ரூம் ஒரு கிலோ $400 இந்திய மதிப்புக்கு 33,000 ரூபாய்க்கு விக்குது. ஜப்பான்ல தான் இந்த மஷ்ரூம் அதிகமா வளருது. இந்த மஷ்ரூம் இயற்கையா காட்டுல வளர்றதுக்கு 8ல இருந்து 13 மாசம் வரைக்கும் ஆகும். அதுலயும் ரொம்பவும் ரேரா தான் இது வளரும். இதனாலேயே ஜப்பான்ல இப்ப இந்த மஷ்ரூம் வளர மரத்தை கட் பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல ஓட்டைய போட்டு செயற்கையா இந்த மஷ்ரூமா வளர வைக்கிறாங்க. அதுலயும் இந்த மஷ்ரூம் ஈஸியா எல்லாம் வளர்ந்துடாது. இது மழைக்காலங்கள்ல மட்டும் வளர மஷ்ரூம்ங்கிறதுனால இவங்களே செயற்கையா தினமும் மழை பெய்யற மாதிரி இந்த மரத்து மேல தண்ணியை தெளிச்சு இந்த மஷ்ரூமா வளர வைக்கிறாங்க. இந்த மஷ்ரூம் சாப்பிட டேஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மஷ்ரூம்ல நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. இதனாலதான் வெளிநாடுகள்ல மக்கள் இந்த மஷ்ரூமை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்ரீரங்க பாலிமர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாவுல இருக்கிற ஸ்ரீரங்க பாலிமர்ஸ்ங்கிற கம்பெனிய ஏகப்பட்ட நாடுகள் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனி தினமும் குப்பையில கிடக்கிற 20 லட்சம் பிளாஸ்டிக் பாட்டில்களை கலர்ஃபுல்லான பாலிஸ்டரா மாத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற 90% துணிகள்ல இந்த பாலிஸ்டர் இருக்குது. சுந்தரங்கிற இவரு தான் இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு கம்பெனினால நம்ம இந்தியாவுல இருக்கிற ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் ரீசைக்ளிங் ஆகிட்டு இருக்கு. இவங்க பிளாஸ்டிக் பாட்டில்களை சின்ன சின்னதா கட் பண்ணி அதை அதிக ஹீட்ல கொதிக்க வச்சு இதுல இருந்து பாலிஸ்டரை பிரிச்சு எடுத்து விக்கிறாங்க. 2023ல இவங்க உருவாக்குன ரீசைக்ளிங் Dress பிரதமர் மோடியே போட்டாரு. அந்த அளவுக்கு இப்போ இவங்க கம்பெனி உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த தயாரிப்பு முறையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.